வணக்கம் நண்பர்களே. இன்று திருச்சியில் பரபரப்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தமிழகம் வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சார பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்கியுள்ளார். ஆனால் அந்த பிரச்சாரம் சாதாரணமாக நடக்கவில்லை. மாபெரும் மக்கள் கூட்டத்தால் திருச்சி நகரமே குலுங்கியது. விமான நிலையத்திலிருந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை வரை தொண்டர்கள் வெள்ளம் போல குவிந்திருந்தனர். பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என அனைவரும் வந்திருந்ததால் காலை 10:30 மணிக்கு தொடங்க வேண்டிய பிரச்சாரம் மதியம் நள்ளிரவு 2:30 மணிக்கு தான் தொடங்க முடிந்தது. விஜயின் பிரச்சார வாகனம் மக்கள் கூட்டத்தில் சிக்கிக்கொண்டு மெதுவாக நகர்ந்தது. அது பார்த்தவர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருந்து. விஜய் மேடையில் பேசிய போது அவரது உரை முழுக்க முழுக்க ஜெயலலிதா பாணியில் தாக்குதலாக இருந்தது. திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றின் பின் ஒன்றாக குறிப்பிட்டு அவை நிறைவேற்றப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். பெண்களுக்கு 40 விழுக்காடு அரசு வேலைவாய்ப்பு தருவோம் என்றீர்களே, செய்தீர்களா? இலவச பேருந்து பயணம் கொடுத்துவிட்டு பெண்களை கேலிக்குரியவர்களாக காட்டுகிறீர்கள். இது தானா மரியாதை? செய்தீர்களா? மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்வோம் என்றீர்களே, செய்தீர்களா? டீசல் விலை குறைப்போம் என்ற வாக்குறுதி என்ன ஆனது? செய்தீர்களா? 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்றீர்களே, செய்தீர்களா? இந்த கேள்விகள் ஒவ்வொன்றையும் விஜய் கேட்கும் போதே கூட்டம் முழுக்க சத்தமிட்டது. செய்யவில்லை, செய்யவில்லை என்ற மக்கள் பதில் மொத்த மேடையையும் அதிர வைத்தது. அவர் தொடர்ந்து திருச்சியின் பிரச்சனைகளையும் முன்வைத்தார். ஸ்ரீரங்கத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகம், ஆனால் ஏன் அங்கு சுவை தொழிற்சாலை அமைக்கவில்லை? 2 அமைச்சர்கள் இருந்தும் திருச்சியில் முன்னேற்றமே இல்லை. காவேரி நீர் பாயும் திருச்சியில் கூட குடிநீர் பிரச்சனை. அதை கையாளாமல் மணல் கொள்ளையில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள். அவர் கடைசியில் உணர்ச்சி பூர்வமாக சொன்னார், கல்வி, மின்சாரம், மருத்துவம் இவை அனைத்தையும் இலவசமாக வழங்குவோம். நான் கொடுக்கும் வாக்குறுதி அனைத்தும் நிறைவேறும், சத்தியம் செய்கிறேன். அடிப்படை வசதிகளில் எந்த சமரசமும் இருக்காது. இந்த உரையால் கூட்டம் உற்சாகத்தில் முழங்கியது. திருச்சியில் விஜயின் முதல் பிரச்சார உரை ஜெயலலிதா பாணியில் தாக்கம் செலுத்தும் வகையில் நடந்தது. திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை கேள்வியாக எழுப்பிய விதம் அடுத்த கட்ட அரசியல் சூழ்நிலைக்கு பெரும் மாற்றத்தை தரப்போகிறது. நண்பர்களே, விஜயின் உரை பற்றி உங்களின் கருத்து என்ன? உண்மையிலேயே மக்களை கவர்ந்ததா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.